வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் எப்படி வந்து 5 நிமிஷத்துல வந்து அப்ளை பண்றது? அது என்னென்ன இது வேலிடிட்டி பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்றது ஈஸியான முறையில உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்றது மிகப்பெரிய கஷ்டம். நம்ம பாஸ்போர்ட் வாங்க முடியாதுன்ட்டு நெறைய பேர் இருப்பாங்க. அது வந்து சுலபமான முறையில 5 நிமிஷத்துல வந்து உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்றது அப்படின்னு பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். நீங்க வந்து அத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூசர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது வந்து புது லிங்க். அதனால உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுத்துர்றேன். இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான். நீ வேற வெப்சைட் போனாலே அந்த லிங்க்லேருந்து இந்த லிங்க் தான் காப்பி பண்ணி வரும். இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்றது வந்து நீங்க வந்து இப்போ ஒரு தமிழ்நாட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுல வந்து என்னென்ன இருக்கு? மதுரை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சென்னை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு. எது வேணுமானாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து சென்னை எனக்கு வந்து நியரஸ்ட்டா இருக்கிறதுனால, சென்னை வந்து குடுத்துர்றேன் பாஸ்போர்ட் ஆஃபீஸு. அதுக்கப்புறம் உங்களோட ம நேமு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10த் மார்க் ஷீட்லயோ, இல்ல மார்க் ஷீட்லயோ ஒரு நேம் எப்படி இருக்கோ, அதே மாரி ஃபில் பண்ணுங்க. அதே மாரி அ மெயில் ஐடி வந்து இது பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி கம்பல்சரி இருக்கணும். இந்த மெயில் ஐடி குடுத்துட்டு, மெயில் ஐடியும், லாகின் ஐடியும் சேமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. வேணும்னா எஸ் குடுத்துருங்க. அப்படி இல்ல லாகின் ஐடி போட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அதுல வந்து செக் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா, அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் குடுத்து சைன் அப் குடுத்தீங்கன்னா, மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி குடுத்து சேவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து யூசர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. யூசர் தான் மெயினு. யூசர்ல அந்த நேம் என்ன போடுறீங்களோ அது மெயினு. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருக்கோ அதே மாரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஐடி இருக்குன்னா சைன் இன் குடுத்துக்கோங்க. சைன் இன் குடுத்த உடனே இந்த இடத்துல வந்து நம்ப வந்து மெயில் ஐடி குடுத்துட்டு, நீங்க வந்து பாஸ்வேர்ட் குடுத்தும் போய்க்கலாம், ஓடிபி குடுத்தும் போய்க்கலாம். நான் இதுல லாகின் குடுத்து நான் கன்டின்யூ குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் உள்ள போயிடும். அப்புறமேட்டு ஒன்னொன்னா டீட்டெயிலா வந்து பேசலாம். பேஜ்ல வந்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். ஆல்ரெடி என்னென்ன அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நான் வந்து சர்வீஸ்ல போயிடலாம். சர்வீஸ்ல போன உடனே ஃப்ரெஷ் பாஸ்போர்ட், ரீயூஸிவ் பாஸ்போர்ட் 2மே சேம் கான்செப்ட் தான். இதில தான் நம்ம வந்து உள்ள போகணும். இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபீஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கால்குலேஷன் பண்ணோம். இப்போ வந்து இப்போ பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டைப் ஆஃப் சர்வீஸ் வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 18 வயசு மேல இருந்தாங்கன்னா 18 வயசு மேல. அதுக்கப்புறம் பேஜ்ல வந்து புக்லெட் வந்து எவ்வளோன்னு கேட்குது. 36 குடுத்துக்கலாம். அதிகமான டிரான்சாக்ஷன் அதிகமா நீங்க டூர் வெளியில போறீங்கன்னா, 60 குடுத்துக்கோங்க. கம்மியா இருக்கிறவங்க 36 குடுத்துங்க போதும். அதுக்கப்புறம் ரெக்யர்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் வந்து தக்கலு, நார்மலு. தக்கல்னா கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும். நார்மல்னா கொஞ்சம் ரெகுலரா இருக்கதா கிடைக்கும். நம்மளுக்கு அர்ஜென்ட் இல்ல, சும்மா எடுத்து வைக்கிறதானா நார்மல் போட்டுக்கோங்க. கால்குலேட் குடுத்தீங்கன்னா, எவ்வளோ வருதுன்னு பார்த்து போட்டுக்கோ. அது ரூ. 1500 வருது. அதே வந்து தக்கல் குடுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? ரூ. 3500 வருது. இப்போ வந்து நம்மளுக்கு தக்கல்ன்றது சீக்கிரமா கிடைக்கும். நம்ம அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைன்றது இல்ல. நம்மளுக்கு நார்மலா கிடைச்சாவே போதுமானது. அதே மாரி 60 குடுத்துட்டு, நார்மல் குடுத்தா எவ்வளோ வருது? ரூ. 2000 வருது. அதே வந்து தக்கல் குடுத்து 60 குடுத்தீங்கன்னா, ரூ. 4000 வருது. வேணுன்றவங்க நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேணான்றவங்க கம்மியான ஃபீஸ் போட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. நார்மல் போட்டுக்கோங்க. மை அப்ளிகேஷன்ல வந்து இது இருக்கு. சர்வீஸ்ல வந்து இங்க இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோனே ஆல்ரெடி பாஸ்போர்ட்டோட நம்பர் இருந்தா குடுத்து இத வந்து ரினிவல் பண்றதுக்கு ஸ்கிப் ஆர் நியூ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, புதுசுக்கு போயிரலாம். இங்க புதுசுக்கு போனோனே ஆல்ரெடி சென்னை நம்ம குடுத்தோம். அதனால சென்னை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குடுக்குறோம். நெக்ஸ்ட் குடுத்த உடனே இதுல வந்து பாஸ்போர்ட் டைப். பாஸ்போர்ட் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் குடுக்குறோம். அதுக்கப்புறம் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நார்மல் குடுத்துக்கிறோம். 36 பேஜ் குடுத்துக்கிறோம். நம்மளுக்கு இது மட்டும் போதும். அதுக்கப்புறம் உங்களோட நேம். இது நேம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஷூர் நேம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இனிஷியல இதுக்குள்ள ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாச்சும் கரெக்ஷன் வந்தாலும், ஆ இதுல வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல வந்து கரெக்ஷன் பண்ணி குடுத்துருவாங்க. நீங்க நேம் போட்டு கரெக்ஷன் பண்ணிட்டுங்க நேமு, ஜெண்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மிடில் நேம் ஏதாச்சும் நேம் வந்து அலைஸ் நேம் வச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டிருக்கு. எஸ் ஆர் நோ குடுத்துக்கோங்க. நேம் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்ற மாரி கேட்டிருக்கு. நோ எஸ் ஆர் நோ வந்தா என்னவோ அத குடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அண்ட் வில்லேஜ், அதுக்கப்புறம் மேரேஜ் மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து மேரிடா, டிவோர்ஸா, இதுக்கப்புறம் சிங்கிளா, இல்ல விதவை இது மாரி இருக்கு. என்ன வேணாலும் குடுத்துக்கோங்க. உங்களோடது என்ன கேட்டகரில வருதோ. அதுக்கப்புறம் வந்து யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டிருக்கு. நோ குடுத்துக்கோங்க. இந்தியாலருந்து இந்தியா குடுங்க. இல்லன்னா நோ குடுத்துக்கோங்க. நோ குடுத்துட்டு,
அதுக்கப்புறம் ஸ்டேட்டு. ஸ்டேட் வந்து நீங்க என்ன பண்ணணும், தமிழ்நாடு, கர்நாடகா உங்க எந்த ஏரியாவோ அந்த ஏரியா குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம வந்து இப்போ வந்து தர்மபுரி குடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சிட்டிசன் வந்து பர்த் வந்து இந்தியால வந்து நம்ம பர்த் இருக்கிறோம். பர்த்து, அதுக்கப்புறம் பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் கவர்மெண்ட்ல எதனா ஒர்க் பண்றீங்களா? அப்படின்ற மாரி கேட்டிருக்கு. நான் எம்ப்ளாயினா எம்ப்ளாயி, ஒர்க்கர்னா ஒர்க்கர் அது என்ன குடுத்துக்கோங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எதனா கவர்மெண்ட் சர்வெண்டான்னு கேட்டிருக்கு. எஸ் குடுத்தீங்கன்னா எஸ் குடுங்க. இல்லன்னா வேணும்னா நோ குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கோ அது குடுத்துக்கோங்க. நான் இப்ப கிராஜுவேட் யூஜிக்கு அதனால கிராஜுவேட் குடுத்துறேன். கிராஜுவேட் குடுத்தோன்னா ஈசிஆர் வந்து ஆட்டோமேட்டிக்கா எஸ் வந்துரும். ஆ எஸ் ஆர் நோ குடுத்தோன்னா ஈசிஆர் 7க்குள்ள கொண்டு வந்து ஈசிஆருக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன டீட்டெயில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். நான் ஈசிஆருக்கான டாக்குமெண்ட் என்னன்றது குடுத்துருக்கு. அது வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா பாருங்க. இல்லைனா விட்டுருங்க. இப்ப இது வந்து ஈசிஆர்ல வந்து எஸ் குடுத்துருங்க கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் விசிபிளா இப்ப இந்த மார்க் வந்து இதில போட்டா போடலாம். வேண்டியதெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரி வேணும். இப்போ வந்து வேலிடிட்டி இந்த ஆதாருக்கு இருக்குல்ல, அது வந்து ஐ அக்ரி குடுத்துட்டு, நீங்க வந்து அந்த ஆதார் நம்பர்லாம் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுக்கணும். இப்போ வந்து அ அப்ளிகேண்ட் டீட்டெயில்ஸ போட்டுச்சு. அடுத்தது ஃபேமிலி டீட்டெயில்ஸு. இதில வந்து நீங்க மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து எஸ் குடுத்தீங்கனாலும், இங்க வந்து மேரேஜ் அவங்க ஒய்ஃப் நேம் உங்களுக்கு குடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபாதர் நேமு, மதர் நேம் வந்து குடுக்கணும். இது எதுவுமே இல்லனா கூட இது வந்து கம்பல்சரி குடுத்து தான் ஆகணும். அதனால இத குடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்ன்றனால ஒரு 5 எஸ் போட்டு குடுத்துர்றேன். அதனால வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் டீட்டெயிலு. உங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் அட்ரஸ் அவுட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டிருக்கு. நோ குடுத்துட்டு, நம்ம லோக்கல்ல இருக்கிற அட்ரஸ் டீட்டெயில் வந்து இங்க வந்து ஃபில் பண்ணுங்க. பின்கோடு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட். இது வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அ உங்களோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட வெரிஃபிகேஷன் வந்து குடுக்கணும். 6001 அப்படி உங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வந்து குடுக்கணும். குடுத்துட்டு, இப்போ வந்து தமிழ்நாடு, கோயம்புத்தூர் உங்களோட அட்ரஸ் ஆர்எஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷன் இருக்கோ அந்த ஸ்டேஷன் வந்து குடுக்கணும். அதுக்கப்புறம் உங்க கான்டாக்ட் நம்பர் குடுக்கணும். மெயில் ஐடி குடுத்துக்கணும். உங்க பிரசன்ட் அட்ரஸும், மெயில் அட்ரஸும் அதில ஒண்ணா இருக்கா அப்படின்னு கேட்கும். எஸ் குடுத்தீங்கன்னா, இங்கே வந்து இதுவும் எஸ் குடுக்கணும். பெர்மனன்ட் அட்ரஸ், சேம் அட்ரஸ் எல்லாம் ஒண்ணா தான் இருக்கான்னு சொல்லிட்டு, இப்போ வந்து எல்லாமே டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப் வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயிலுக்கு வந்து போயிடும். நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு, இது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துர்றேன். இப்போ வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நேமு, இங்க எமர்ஜென்சில யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் டீட்டெயில் வந்து போட்டுருங்க. இது வந்து கம்பல்சரி உங்களுக்கு தான் வரணும் அப்படின்றது கிடையாது. டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து வ டி பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எதனா இருக்கா உங்களுது அப்படின்னு கேட்டிருக்கு. டீட்டெயில்ஸ் நாட் அவைலபிள் குடுத்துருங்க. பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்கு. அப்ளை பண்ணி இன்னும் வாங்காம இருக்கீங்களா கேட்டிருக்கு. நோ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து நோ குடுத்துக்கோங்க. ஐடென்டிஃபை சர்டிஃபிகேட் வந்து ஐசி இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ இது ஃபுல்லுமே வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஒண்ணொண்ணுக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து 99% வந்து எல்லாமே நோ, நோ, நோ தான் வரும் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது. ஆல்ரெடி பண்ணி உங்களுது எதனா கேஸு, எதனா பிரச்சனை, பாஸ்போர்ட்ல எதனா உங்களது இது பண்ணியிருக்கா அப்படின்றது இது வச்சு தான் செக் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நோ குடுத்துட்டு, நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, பாஸ்போர்ட் வந்து சாம்பிள்ல வந்து காட்டிரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா, அக்ரி குடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துறணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டைப் வந்து கேட்குது. டாக்குமெண்ட் டைப் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ஆ பான் கார்டு, ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜிலாக்கர் மூலியமாவே நம்ம எடுத்துக்கலாம். அதனால வந்து வேணும்னா அது வந்து டிஜிலாக்கர் மூலியமா வந்து எடுத்துக்கிறதுக்கு பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் குடுத்துட்டீங்கன்னா, கிளிக் பண்ணுங்கன்னா டிஜிலாக்கர்ல போயிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கிது. நான் பர்மிஷன் குடுத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இதில ஏதாச்சும் இருக்கலாம். டிரைவிங் லைசென்ஸு, ஆதார் கார்டு, எ எலக்ட்ரானிக் ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் கனெக்ஷன் பில்லு இந்த மாரி ரேஷன் கார்ட்ஸு
எத வேணாலும் குடுத்துக்கலாம். நான் வந்து ஆதார் கார்டே குடுத்துக்கிறேன். இதில வந்து டிஜிலாக்கர் மூலமா பர்மிஷன் எடுத்துக்க சொல்லி ஆக்சஸ் குடுத்துருக்கிறேன். கிராண்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பிளேஸ் நீங்க வந்து எங்கேருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கோங்க. அ சேவ் குடுத்துக்கோங்க. சேவ் குடுத்துட்டு, ப்ரிவ்யூ குடுத்துட்டு, சப்மிட் குடுத்தீங்கன்னா, அடுத்தது வந்து வேலிடேஷனுக்கு போகும். இப்போ வந்து இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்பாயின்ட்மென்ட் வந்து பே அண்ட் ஷெட்யூல் வந்து கேட்குது. இப்போ வந்து நீங்க வந்து இங்க வந்து ஃப்ரீயா எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி காட்டுது. நீங்க வந்து எந்த டேட்ல வந்து ஃப்ரீயா இருக்குதோ, அந்த டேட்ல வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நாம வந்து அப்பாயின்ட்மென்ட் இது வந்து நீங்க அப்ளை வந்து சென்னை இருந்தாலும், உங்களுக்கு நியரஸ்ட்டா இருக்கிற ஊர்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்க வந்து ஒரு ராணிப்பேட்ல வந்து ஷெட்யூல் குடுக்குறோம் அப்டின்னா, ராணிப்பேட்டை ஷெட்யூல்ல வந்து ஓப்பன் ஆயிட்டு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க வந்து 28ஆம் தேதி வந்து ராணிப்பேட்ல வந்து அவைலபிள் இருக்கு. குடுத்துட்டு புக் அப்பாயின்ட்மென்ட் குடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்கும். பேமெண்ட் வந்து ரூ. 1500 பேமெண்ட் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அதே ஷெட்யூல்லயே உங்களுக்கு வந்து எந்த ஆர்டிஓக்கு வந்து இப்போ போட்டிருக்கீங்கன்னா, இதில வந்து ராணிப்பேட்டை ஆர்டிஓல வந்து எந்த டைம்ல போணும், அதுக்கப்புறம் அந்த டோக்கன் நம்பரு, அதுக்கப்புறம் செக்ஷன் நம்பர் இதெல்லாம் டீட்டெயிலா வரும். அந்த நம்பர் வச்சு நீங்க வந்து அ அப்பாயின்ட்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி போணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உடனே அவங்களுக்கு 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமா வந்துரும். இதாங்க நடக்கக்கூடிய விஷயம். இதில வேற ஏதாச்சும் டவுட்னாலும் கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் இதில வந்து சந்திக்கலாம். பாய்.